வெல்கம் டு நம்ம வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா G7 சம்மிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ G7 சம்மிட் அப்படின்னு சொல்லும்போது இதன் விளைவாக அது வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1970 என்ன நடக்கணும், ஆயில் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நடக்குது. ஸோ அதன் விளைவாக தான் 1975 என்ன பண்ணுறாங்கன்னா G7 சம்மிட் G7 கண்ட்ரிஸ் அல்ல G7 சம்மிட் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் பண்ணுறாங்க. G7 கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வெல்த்தி நேஷன்ஸ் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஏம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா இயர்லி என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆனுவல் சம்மிட் மாதிரி இதை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா குளோபல் ரிலேட்டடாக எக்கனாமிக் கவர்னன்ஸ், செக்யூரிட்டி அண்ட் கிளைமேட் சேஞ்ச் பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சம்மிட் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட மெயின் டார்கெட் என்ன அப்படின்னா நம்மளோட குளோபல் டெம்பரேச்சர் அப்படின்னா குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்ல விஷயம் வந்து 1.5 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே தாண்டாமல் பார்த்துக்கிறது தான் அவங்களோட மெயின் டார்கெட். ஓகேங்களா? ஸோ மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு மொத்தம் 7 கண்ட்ரிஸ் இருக்காங்க. கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், யூகே ஆர் இங்கிலாந்து அப்படி இல்லைன்னா யூஎஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 7 கண்ட்ரிஸ் ஜாயின் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சமிட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க 1975. ஆனால் இனிஷியலாக 7 கண்ட்ரிஸாக இருந்தது. 1997 ரஷ்யா ஜாயின் பண்ணும்போது என்ன கண்ட்ரியாக மாறுது, G8 கண்ட்ரியாக மாறுது. ஓகேங்களா? 1997 அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா 2014 வந்து எக்ஸ்பெல் ஆகுறாங்க ரஷ்யா. ஸோ மறுபடியும் அது என்னவா மாறுதுன்னா G7 கண்ட்ரிஸாக மாறுது. ஓகேங்களா? ஸோ G7 கண்ட்ரிஸ்ன்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஜூஸ் வித் கேர்ள் ஃப்ரெண்ட். ஓகேங்களா? அதுதான் இதோட ஷார்ட்கட். ஓகேங்களா? ஸோ G7 சம்மிட் வந்து 2025 எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கனடாவில். ஓகேங்களா? 2026 வந்து ஃப்ரான்ஸில் கண்டக்ட் பண்ணுறாங்க. தேங்க்யூ.